ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பயங்கரமான ஷாட் ஆடின ஹர்திக் பாண்டியா உடனே பதறி போய் ஓடி போன ரவீந்திர ஜடேஜா திரும்ப பார்த்தீங்கன்னா வின்டேஜ் பாண்டியா திரும்பியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையான அந்த ஒரு வார்ம் அப் கேமில் பார்த்தீங்கன்னா இந்தியா தரப்புலேருந்து பார்க்குறப்போ 2 பிளேயர் செம்மையாக ஆடி இருப்பாங்க. ஒருத்தர் ரிஷப் பண்ட் 32 பந்தில் 53 ரன்னு 165 ஸ்ட்ரைக் ரேட்டோட ஆடி இருப்பார். இன்னொரு பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா கடைசி நேரத்தில் அவருடைய வேலையை செம்மையாக ஃபினிஷ் பண்ணிட்டு போயிட்டார். ஒரு புறம் ஜடேஜா சொதப்பல் 6 பந்தில் 4 ரன் மட்டும்தான். பட் பாண்டியா பார்த்தீங்கன்னா 23 பந்தில் 40 ரன்கள் 2 4 4 6 அடிச்சிருப்பாரு. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர் ஓவரில் கண்டினியூஸாக ஒரு 3 6 பறக்க விட்டுருப்பார். ஹேட்ரிக் 6 அடிச்சு ரொம்ப அபாரமாக பார்த்தீங்கன்னா பாண்டியா ஆடி இருக்காரு. பாண்டியா திரும்ப ஃபார்முக்கு வந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஐபிஎல் சமயத்தில் மும்பையில் கேப்டனாக இருந்து பாண்டியா ஃபார்ம் அவுட்டில் இருந்தார். இப்போ பாண்டியா ஃபார்முக்கு வந்திருக்குது. டீமுக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதுவும் இன்னும் பவுலிங்கும் ஓரளவுக்கு ஹர்திக் பாண்டியா கொஞ்சம் நல்லா போட்டார். அப்படிங்கிற பட்சத்தில் இந்தியா கப்பு வாங்குவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அந்த மாதிரி ஒரு சூழல் பாண்டியா அந்த மாதிரி அதிரடி ஆடும் பொழுது பங்களாதேஷ் ஃபீல்டர் ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா கையில் போயிட்டு பால் பட்டு அவருக்கு இன்ஜரி ஆயிருக்கும். அந்த சமயம் பதறி போய் ரவீந்திர ஜடேஜா பார்த்தீங்கன்னா ஓடி போய் பேட்டிங்கில் கொஞ்சம் சுமாரில் ஒரு புவரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாலுமே கூட எதிரணி வீரராக இருந்தாலுமே கூட ஜடேஜா ஓடி போயிட்டு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் வீரருக்கு உதவி பண்ணியிருப்பாரு. பால் கையில் பட்டு இன்ஜரி ஆகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லான ஷாட்டை பாண்டியா ஆடி இருக்காரு. ஸோ இந்த மாதிரி பாண்டியா கடைசியாக வேர்ல்டு கப்பில் பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக நம்ம தனியாலாம் போராடி நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி ஒரு இன்னிங்ஸை இந்த கேம்லையும் பார்த்தீங்கன்னா பாண்டியா கொடுத்துருக்காரு. நன்றி.